வெல்கம் டு மை மேக்ஸ் கிளாஸ். நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் தகவல் செயலாக்கத்தில் பயிற்சி 5.2ல் 4வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 3வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துடுவாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தப்படி அட்டவணையை நிறைவு செய்க. இந்த அறிவுறுத்தப்படி நம்ம நிறைவு செய்யணும் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபிபொனாச்சி தொடர்வரிசையின் 6வது எண். ஃபிபொனாச்சி தொடர்வரிசையின் 6வது எண். ஃபிபொனாச்சி தொடர்வரிசைனா நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறது தான். 1 1 2 3 5 8 இப்படியே போயிட்டே இருக்கும். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபிபொனாச்சி தொடர்வரிசையின் 6வது எண். 6வது எண்ணுனா 1 2 3 4 4ல் 5 8. அப்போ 6வது இடத்துல என்ன நம்பர் இருக்குது? 8 இருக்குது. அப்போ 8. அடுத்து பின்னா 2ன் முன்னி. பி 2ன் முன்னி. 2ன் முன்னினா 2க்கு முன்னாடி என்ன வரும்? 1. 1க்கு அப்புறம் தான் 2 வரும். அப்போ 1. ஓகே. அடுத்து சி 2 மற்றும் 3ன் மீசிமா. 2க்கும் 3க்கும் மீசிமா என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. 2,3 மீசிமா போடுவோம். இதுக்கு 2ஆல் போட்டோம்னா 1 3. இங்கே 3 போட்டோம்னா 1,1 வந்துருச்சா? இப்போ இது 2ஐயும் பெருக்கி போட்டோம்னா 6. ஓகே, இதான் மீசிமா. சியோட வேலையை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து டி 6 மற்றும் 20ன் மீப்பெரும் பொது காரணி. 6 மற்றும் 20ன் மீப்பெரும் பொது காரணி HCF கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. 6,20 இந்த மாதிரி போடக்கூடாது. ஆனால் இதில் காமன் மல்டிபிள் இருக்கணும். இப்போ 2 வச்சு அடித்தோம்னா 2 6 5 20. இப்போ இதை அடிக்க முடியாது. இப்போ 2 தான் இதுக்கு காமன் மல்டிபிள். ஓகேவா? 2 தான். டினா 2. அடுத்து ஈனா 1/5ன் தலைகீழி. 1/5ஓட தலைகீழி தான் இ. அப்போ 1/5 இதோட தலைகீழினா நம்ம 5 மேலே போயிடும், 1 கீழே வந்துடும். அப்போ 5/1. இப்போ என்னது? ஈனா 5. அடுத்து எஃப் 7ன் எதிரெண். 7ஓட எதிரெண் என்னது? இது -7. அப்போ எதிரெண் +7 இருக்கும். ஓகேவா? அடுத்து ஜி முதல் பகு எண். முதல் பகு எண்ணா என்னன்னா ப்ரைம் நம்பர்ஸ் இல்லாமல் காம்போசிட் நம்பரை தான் சொல்கிறது பகு எண்ணா. இப்போ 1 ப்ரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. 2 ப்ரைம் நம்பர், அது வராது. 3 ப்ரைம் நம்பர். அப்போ 4 காம்போசிட் நம்பர். அப்போ 4 தான் பகு எண். அப்போ இங்கே என்ன வரும்? 4. அடுத்த 3 சென்டிமீட்டர் அச்சு என்ன சொல்கிறாங்கன்னா 3 சென்டிமீட்டர் பக்கால் உள்ள சதுரத்தின் பரப்பளவு. சதுரத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? சைடு இன்ட்டு சைடு. அப்போ 3 × 3 = 9. ஓகே. அடுத்து பாருங்கள். சமபக்க முக்கோணத்தில் உள்ள சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை. ஒரு சமபக்க முக்கோணத்துக்கு எத்தனை சமச்சீர் கோடுகள் இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு சமபக்க முக்கோணம் இருக்குன்னா மேலேருந்து ஒரு சமச்சீர் கோடு வரும், இங்கேருந்து ஒரு சமச்சீர் கோடு, இங்கேருந்து ஒரு சமச்சீர் கோடு. மொத்தம் எத்தனை? 3 சமச்சீர் கோடுகள் உள்ளன. 3. அவ்வளோதான். அட்டவணையை நிரப்பிய பின் நீங்கள் உற்று நோக்கி காண்பது என்ன? இந்த அட்டவணையை முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிச்சோன்னா 1 to 3 தான் இதில் இருக்குது. 1 to 9 வரையும் இதில் இருக்குது. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது இந்த அட்டவணையில். அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.